உமதன்பு வார்த்தை கேட்ப வாழ வருகிறோம். நற்பாதை காட்டும் தீபமாகுமே, உம் வார்த்தை எங்கள் உயிர் மூச்சாகுமே. உம் பாசம் எம்மை வரவழைத்தது, நல்ல நிலமாய் நாங்கள் வந்துள்ளோம். உம் பாசம் எம்மை வரவழைத்தது, நல்ல நிலமாய் நாங்கள் வந்துள்ளோம். ஒன்றுக்கு 100 என்று பலன் தந்திட, ஒன்றுக்கு 100 என்று பலன் தந்திட, ஒன்றுக்கு உம் அருளை நாடினோம். தேவனே நன்றி துதியை நாங்கள் பாடினோம். அப்பா உம் அன்பில் ஒன்று கூடினோம். உமதன்பு வார்த்தை கேட்ப வாழ வருகிறோம். நற்பாதை காட்டும் தீபமாகுமே, உம் வார்த்தை எங்கள் உயிர் மூச்சாகுமே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது இன்று தனது 37வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பெகின் நன்றியர்களாக படிக்கின்றார். இறைவன் அவருடைய பிறந்த நாளிலே அவருக்கு தேவையான அனைத்து அருள்களையும் ஆசிரியம் அளித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும், தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியர்களாக கே ஆண்டனி குடும்பத்தினரும் மர்சி வால்சன் குடும்பத்தினரும் திருப்பலியை அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் அவர்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்ற வேளையிலே தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் அவர் இறை ஆசிரியர் அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும், இறந்த முதல் ஆண்டை நினைவு கூறுகின்ற கண்ணையன், இறந்த 30வது நாளை நினைவு கூறுகின்ற ராஜன், இறந்த 12வது ஆண்டை நினைவு கூறுகின்ற ஜான் போஸ்கோ ஆண்டனி, இறந்த டிஏ சூசைராஜ், மேரி ஜோஸ்பின் லீமாம், சாரால், மார்கரெட் ஜான்சன் இவருடைய ஆன்மைகளை பற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறந்த இந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் இறைவனுடைய அருளினாலும் இரக்கத்தினாலும் விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றுக் கொள்வார்களாக. அன்பிற்குரியவர்களே, நீண்ட நாட்களுக்கு பிறகு இறைவனுடைய சந்நிதியிலே இந்த இறை பீடத்தின் முன்பாக இறைவனுக்கு நன்றி செலுத்த இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாய்ப்பிற்காக நாம் இந்த நேரத்தில் மகிழ்ச்சி கூறுவோம். இந்த மகிழ்ச்சியோடு சேர்த்து இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ளும் வகையிலே இறைவனுக்கு எதிராகவும் நம்மோடு வாழுகின்ற நம்முடைய உறவுகளுக்கும் சக மனிதர்களுக்கும் எதிராகவும் நாம் செய்த தவறுகளை, குறைகளை, குற்றங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். ஏனென்றால் இறைவன் எதிர்பார்ப்பது மன மாற்றத்தை தான் தவிர பழிகளை அல்ல. மன மாற்றத்தோடு இத்திருப்பலியில் இணைவோம். நம்முடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு இறை மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்புமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நம் முது பெரும் தந்தை ஆபிரகாமின் பலி. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வசனங்கள் 1 முதல் 19 முடிய. அந்நாட்களில்
கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என, அவரும் இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை, நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரி பலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். அவ்வாறே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தமது கழுதைக்கு சேணமிட்டு தம் வேலைக்காரருள் இருவரையும் தம் மகன் ஈசாக்கையும் அழைத்து கொண்டு எரி பலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை வெட்டிய பின் கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார். 3ஆம் நாள் ஆபிரகாம் கண்களை உயர்த்தி அந்த இடத்தை தூரத்திலிருந்து பார்த்தார். உடனே ஆபிரகாம் தம் வேலைக்காரர்களை நோக்கி, நீங்கள் கழுதையோடு இங்கேயே காத்திருங்கள், நானும் பையனும் அவ்விடம் சென்று வழிபாடு செய்த பின் உங்களிடம் திரும்பி வருவோம் என்றார். பின் ஆபிரகாம் எரி பலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை எடுத்து தம் மகன் ஈசாக்கின் மீது வைத்தார். நெருப்பையும் கத்தியையும் தம் கையில் எடுத்து கொண்டார். இவ்வாறு இருவரும் சேர்ந்து சென்றனர். அப்பொழுது ஈசாக்கு தன் தந்தையாகிய ஆபிரகாமை நோக்கி, அப்பா என, அவர், என்ன மகனே என்று கேட்டார். அதற்கு அவன், இதோ நெருப்பும் விறகு கட்டைகளும் இருக்கின்றன, எரி பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று வினவினான். அதற்கு ஆபிரகாம், எரி பலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுத்த மட்டில் கடவுளே பார்த்து கொள்வார் மகனே என்றார். இருவரும் சேர்ந்து தொடர்ந்து நடந்தனர். ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார். பின் தம் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீது இருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினார். ஆபிரகாம் தம் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று, ஆபிரகாம், ஆபிரகாம் என்று கூப்பிட, அவர், இதோ அடியேன் என்றார். அவர், பையன் மேல் கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே, உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார். இதோ முட்செடியில் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஓர் ஆட்டுக்கிடாயை கண்டார். உடனே ஆபிரகாம் அங்கு சென்று அந்த கிடாயை பிடித்து தம் மகனுக்கு பதிலாக எரிபலி ஆக்கினார். எனவே ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யாவே ஈரே என்று பெயரிட்டார். ஆதலால் தான் மலையில் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று இன்று வரை வழங்கி வருகிறது. ஆண்டவரின் தூதர் ஆபிரகாமை வானத்தினின்று மீண்டும் அழைத்து, ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய். ஆதலால் நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபை பழுகி பெருகச் செய்வேன். உன் வழிமரபினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கிக் கொள்வர். மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால்
உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழி மரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர் என்றார். பின் ஆபிரகாம் தம் வேலைக்காரரிடம் திரும்பி வந்தார். அவர்கள் ஒன்று சேர்ந்து பெயர்செபாவுக்கு திரும்பிச் சென்றார்கள். அங்கேயே ஆபிரகாம் வாழ்ந்து வந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவர் மீது அன்பு கூறுகிறேன், ஏனெனில் எனக்கு இரங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவிசாய்த்தார். நமது பதில். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். சாவின் கயிறுகள் என்னை பிடித்து கொண்டன, பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டன, துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன. நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன், ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சினேன். நமது பதில். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர், நம் கடவுள் இரக்கம் உள்ளவர். எளிய மனத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார். நமது பதில். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். என் உயிரை சாவினின்று விடுவித்தார். என் கண் கலங்காதபடியும் என் கால் இடராதபடியும் செய்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். நமது பதில். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். நிற்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 9 1 முதல் 8 அருள் வசனங்கள். அக்காலத்தில் இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடு இரு, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயன சிந்திப்பதேன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிறருடைய வளர்ச்சியிலும் பிறருக்கு நடக்கின்ற நல்ல நிகழ்ச்சியிலும் நம்மால் மகிழ்ச்சியோடு பங்கு பெற முடியவில்லை என்றால்
நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். பிறருக்கு ஏற்படுகின்ற நன்மைகளை நினைத்து நம்மால் மகிழ முடியும் என்றால், நமக்கு அடுத்திருக்கின்ற ஒருவருக்கு நடக்கின்ற இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தோ, நல்ல செயல்களை பார்த்தோ, கடவுளுக்கு நன்றி சொல்லி அவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்று மனதார யாரால் வாழ்த்த முடிகிறதோ அவர்கள் புனிதத்தை நோக்கி நடந்து செல்கிறார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் கேட்டது போல இறைவன் அந்த இடத்திலே முதலாவதாக ஒரு புதுமையை செய்கின்றார். இந்த செய்யப்பட்ட புதுமையை எதிர்த்து மற்றவர்கள் கேள்வி கேட்கின்ற முதல் நிகழ்வாக மத்தேயு நற்செய்தியிலே இந்த நிகழ்வானது பதியப்படுகின்றது. இதற்கு முன்பு வரை இயேசு எது சொன்னாலும் எது செய்தாலும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த கூட்டத்திலிருந்து முதலாவதாக குரல்கள் அவருக்கு எதிராக எழும்ப தொடங்குகின்றன. பிறருக்கு நடக்கின்ற நன்மையை பார்த்து அந்த நன்மையிலே மகிழ்ச்சி கொள்ள முடியாதவர்கள் இந்த இடத்திலே இறைவனுக்கு எதிராக குரல் எழுப்புகிறார்கள். இதை எப்படி நீ செய்யலாம் என்கின்ற கேள்வியை அங்கே வைக்கிறார்கள். ஆனாலும் இறைவனுடைய எண்ணம் எப்பொழுதும் பிறருடைய அழிவிலே கிடையாது. பிறருடைய வாழ்க்கையிலும் பிற நன்முறையிலே இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம் ஆண்டவருடைய எண்ணமாக இருக்கின்றது. அதனால்தான் நம்முடைய பழிகளை எதிர்பார்க்காமல் ஆண்டவர் நம்முடைய மன மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். முதல் வாசகத்தில் நாம் கேட்டது போல அங்கே ஆபிரகாம் மிக அதிகமாக நேசித்த அவருடைய மகனை கேட்பது போல நமக்கு தோன்றினாலும் அவர் சொல்லுவது என்னவென்றால், நான் உன்னுடைய விசுவாசத்தை நினைத்து மகிழ்ச்சி கொண்டேன் என்பதுதான். நற்செய்தி வாசகத்தின் முடிவிலும் கூட இயேசு நம்மிடம் கேட்கின்ற கேள்வி, ஏன் உங்களுடைய உள்ளங்களிலே தீயவற்றை நினைக்கிறீர்கள்? வெளிப்புற செயல்பாடுகள் பிறரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நல்லவைகளாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளாக நாம் என்ன நினைக்கின்றோம் என்பதை இறைவன் அறிந்திருக்கின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனவே மாதத்தினுடைய இந்த தொடக்கத்திலே நீண்ட நாட்களுக்கு பிறகு இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த வாய்ப்பிலே கலந்து கொள்ளுகின்ற நம்மை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், நம்முடைய மனதிலே தீய எண்ணங்களை நீக்கிவிட்டு அந்த நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்பாடுகளாக உருப்பெற வேண்டும் என்றும், பிறருடைய நன்மையிலே பிறரை இறைவன் ஆசீர்வதிக்கும் போது அதை ஏற்றுக்கொண்டு வாழ்த்துகின்ற நல்ல மனநிலையை நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி புனிதத்தின் பாதையில் நடக்க நாம் முயற்சி செய்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தெரியாத உறவே இயேசுவே, உன் பீடத்தில் பலியாக என்னை தந்தேன். எனக்காக உம்மை பலியாக தந்தேன், அதற்காக என்னை பரிசாக தந்தேன். எனக்காக உம்மை பலியாக தந்தேன், அதற்காக என்னை பரிசாக தந்தேன். உணவாக உம்மை விருந்தாக தந்தேன், உணவாக உம்மை விருந்தாக தந்தேன். உணர்வோடு என்னை உமக்காக தந்தேன், உணர்வோடு என்னை உமக்காக தந்தேன். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும்
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. திருவிழாவுடைய மையப்பகுதியிலே இறைவன் இத்தனை நாட்களாக நம்மை பாதுகாத்து வருவதற்காகவும் நம்மை சுற்றி இருக்கின்றவர்களுக்கு நல்ல உடல்நலை தருவதற்காகவும் நன்றி செலுத்துகின்ற இந்த பொழுதிலே இறை ஆசிரையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆந்தனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவாம், புதியதொரு மாதத்தை எங்களுக்கு நீர் கொடையாக கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். 2 மாதங்களுக்கு மேலாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்து திருப்பலியிலே பங்கு பெற முடியாத சூழல் இருந்த போது இதோ மீண்டுமாக நாங்கள் திருப்பலியிலே பங்கெடுப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் அனைவரும் உம்மை என்றும் எங்களுடைய இறைவனாகவும் தலைவராகவும் ஆண்டவராகவும் ஏற்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு உகந்த விதத்திலே வாழ உமது அருளை பொழிந்தருள வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். எல்லா விதமான இடர்களிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். உம்முடைய அருள் துணையில் நம்பிக்கை கொண்டு வாழுகின்ற எங்களுக்கு உமது அருளை ஏராளமாக பொழிந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். நம்முடைய ஆலயத்தை புதுப்பிக்கின்ற பணியை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். உம்முடைய அருளினாலும் ஆசீர்வாதத்தாலும் இந்த பணியானது சிறப்புற நடைபெற உமது அருளை பொழிந்தருள வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இதற்காக நல்ல உள்ளங்களை நீரை தூண்டி எழுப்பி இந்த பணியை சிறப்புற முடிக்க உமது அருளை பொழிந்தருள வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலியை நன்றியதில் திருப்பலியாக உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற மர்சி வால்சன் குடும்பத்தினரையும் கே ஆண்டனி குடும்பத்தினரையும் தனது 37வது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற பெகின் என்பவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உம்முடைய அருளினாலும் ஆசீர்வாதத்தாலும் தொடர்ந்து இவர்களை கரம் பிடித்து வழி நடத்தியருளும்.
நீர் இவ்வுலகிலிருந்து விடம் அடைத்து கொண்ட மார்கரெட் ஜான்சன், சாரால், மேரி ஜோஸ்பின் லீமா, ஜான் போஸ்கோ ஆண்டனி, கண்ணையன், ராஜன், D.S. சுசைராஜ் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் போஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறை அரசு நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வர வேண்டும் என்று சொல்லி இறை தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடனருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எனது உணவை உண்ணும் எவரும்
பசியை அறிந்திடா எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடா இன்றும் எனது குருதி பருகும் எவரும் தாகம் தெரிந்திடா நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு இதை யாராவது உண்டா அவனென்றுமே வாழ்வான் அவனென்றுமே வாழ்வான். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரை வாழ்க, பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரை, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என்னுள் இருப்பதெல்லாம் அவரது திருப்பெயருக்கே. திருப்பாடல் 102 முதலாவது வசனம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் ஒப்புக்கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிபொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இதைவிட நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிட நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. ஆலயம் புதுப்பித்தலுக்கான ஜெபம். அனைத்து நலன்களுக்கும் ஊற்றும் தொடக்கமுமாகி இறைவா, எம்மீது நீர் பொழிந்து வரும் அளவற்ற அன்புக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி கூறுகின்றோம். புனித ஜான் போஸ்கோவை எமக்கு பாதுகாவலராக கொடுத்து அவரின் பரிந்துரையின் வழியாக எம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம் பங்கானது திருத்தலமாக அங்கீகரிக்கப்பட உமது பேரருளை தாழ்பணிந்து இறைஞ்சுகின்றோம். எம் பங்கு ஆலயத்தை புதுப்பிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பை எண்ணி அகமகிழ்கின்றோம். இப்பணியானது உமது அருள் உதவியாலும் பல நல்ல உள்ளங்களின் பொருள் உதவியாலும் எம் பங்கு மக்களின் தியாகம் நிறைந்த காணிக்கையாலும் சிறப்புற நடைபெற்று உமக்கு மாட்சியளிக்கும் இடமாக இவ்வாலயம் திகழ்வதாக. இதனால் இறை மக்கள் அனைவரும் புனித ஜான் போஸ்கோவை மேன்மேலும் அன்பு செய்து அவரின் வல்லமை மிக்க பரிந்துரையை ஆர்வமுடன் நாடி ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்று இறை நம்பிக்கையில் வேரூன்றி வாழ்வார்களாக. இத்திருப்பணியை மேற்கொள்ள இருக்கும் அனைவர் மீதும் உமது பாதுகாப்பையும் அருளையும் நிறைவாக பொழிவீராக.
புனித ஜான் போஸ்கோவை வழிநடத்திய கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை எங்களையும் கரம் பிடித்து வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலராகிய புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.